ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த சில மாதங்களாகவே பங்கு சந்தை ரொம்ப சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரீசெண்ட் டயத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 1200 பாயிண்ட் சரிஞ்சிட்டு திருப்பி ஏறி இருக்குது. இந்த சரிவுங்கிறது இன்னும் எப்படி போக போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தொடர்ந்து எஃப்ஐஏ விற்றுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ ட்ரம்ப் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையும், எல்லோரும் ஒரு பீஸ்ஃபுல்லாக வேர்ல்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து பல விதமான வரிகளை ஒவ்வொரு நாட்டிலையும் விதிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ மற்ற நாடுகளுக்குள்ளே இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட பங்கு சந்தையும் இந்த காரணத்தாட்டி தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளோட எஸ்ஐபி முதலீட்டை நிறுத்திடலாமா? ஏன்னா தொடர்ந்து ஸ்மால் கேப்பும் சரி மிட் கேப்பும் சரி தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இப்படி இந்த சரிவில் என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அல்லது ஏற்கனவே இப்போ நீங்கள் எஸ்ஐபி முதலீட்டில் உங்களோட பெரிய அளவில் ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது screener.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் உள்ள அந்த கிராஃபை தான் எடுத்து காட்டியிருக்கேன். இதில் நிஃப்டி 50 நான் போட்டிருக்கேன். நிஃப்டி 50 இந்தியாவில் இருக்க சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் 50 நிறுவனங்களாக இருக்கும். இதெல்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபால் இல்லாமல் இல்லை. இந்த நிஃப்டி 50 எல்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்கள் தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு பெரிய ஃபால் நம்மளாட்டி பார்க்க முடியுது. அதிகபட்சமாக 26,000லேருந்து இப்போ விழுந்து கிட்டத்தட்ட இதோட வீழ்ச்சி இப்போ இன்றைக்கி ரேட்டில் பார்க்குறப்போ 23,071 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு 10 to 12% மேலே சரிவு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வேல்யூவேஷன் எல்லாம் அதிகமாகிடுச்சு. மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் பங்கு சந்தையில் இவ்வளோ பெரிய சரிவு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் வேல்யூவேஷன் எந்த அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது நிஃப்டி மிட் கேப் 150 டோட்டல் ட்ரெண்ட் இண்டெக்ஸோட அந்த கிராஃப் தான் இதில் பார்க்குறீங்க. இதில் 1 இயரோட கிராஃப் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் அதிகபட்சமாக இதோட இண்டெக்ஸ் 22,423 வரைக்கும் போயிருந்துச்சு. கரண்ட்லி இதோட பிஇ ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் இதோட வீழ்ச்சி வரலாம் அப்படிங்கிறதுக்கு பல சமிக்கைகள் நமக்கு காட்டுது. நாம் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதோட பிஇ ரேஷியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24 அப்படிங்கிற அளவுக்கு இதோட பிஇ ரேஷியோ இருந்துச்சு. அதாவது இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2024 மார்ச்லேருந்தே அதிக குரோத் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து எந்த அளவு ஏறி இருக்குன்னு பாருங்கள். அதிகபட்ச பிஇவா கிட்டத்தட்ட 45 அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிஇ ரேஷியோ போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ குறைஞ்சி ஒரு 37 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இன்னும் இது சரியலாம். சப்போஸ் இது வரைக்கும் சரிஞ்சிச்சுன்னா ஓரளவு இது மெயின் சப்போர்ட் லெவலுக்கு அந்த அளவு கிட்டத்தில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரிஞ்சிச்சுன்னா இந்த இவ்வளோ பெரிய ஏற்றம் ஒரே நாளில் 2 நாளில் ஏறின ஏற்றத்தை சரியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மிட் கேப் 150 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மால் கேப்பையும் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸுங்கிறது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது நிஃப்டி மிட் கேப் 150ங்கிறது. அதாவது மிட் கேப்பில் இருக்கிற பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் தான் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு கிராஃப் எடுத்து காட்டியிருந்தேன். இதில் நீங்கள் பார்க்குறது நிஃப்டி ஸ்மால் கேப் 250ங்கிறது எல்லா ஸ்மால் கேப் ஃபண்டுகளும் இந்த இண்டெக்ஸை தான் ஃபாலோ பண்ணும். இதில் இருக்க ஸ்டாக்கை தான் அவங்க பிக்கப் பண்ணி அதில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய ஃபண்ட் மேனேஜரில் கருதுகிறாங்க. இப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு ஃபண்ட் மேனேஜர் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ இப்படிப்பட்ட ஃபண்ட் மேனேஜர் அவங்களோட அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பங்கு சந்தை எல்லாம் இறங்கிட்டு இருக்கப்போ தான் அவங்களாட்டி ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது, பிஇ ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லோரும் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. பட் அதே நேரத்தில் இவர் அந்த செப்டம்பர் 27 அப்படிங்கிற அந்த டேட்டுக்கு முன்னாடி சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தொடர்ந்து எஃப்ஐஐ விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். அந்த டயத்தில் சொல்லாதவர் இப்போ பங்கு சந்தை சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த டயத்தில் இதை சொல்கிறது நான் புதுசாக நான் பார்க்கல. மேபி இதற்கு அப்புறமும் அவர் சொன்னதுக்கப்புறம் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இப்போ அவர் சொன்னதுலேருந்து மக்களும் ரொம்ப பேனிக் ஆகிருப்பாங்க. ஏன்னா இந்த நியூஸுங்கிறது பெரிய அளவில் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூ வீடியோவை யூடியூப்லேருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை கொஞ்சம் எடிட் பண்ணி என்னென்ன விஷயங்களை அவர் சொல்கிறாரோ அதை மாத்திரம் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்கிற விஷயங்களை ஏன் இன்னும் முன்னாடியே இவங்கெல்லாம் சொல்லலை? அவங்களுக்கு அந்த டயத்தில் தெரியாதா? மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுற முதலீட்டாளர்களுக்கு ஓகே, அவங்க எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி அல்லது லம்சம் முதலீடு பண்ணியிருந்தாலும் அப்போ அவங்களுக்கு அதோட வேல்யூவேஷன் தெரியாது. அப்போயே ஏன் இவங்க இண்டிகேட் பண்ணல, இப்போ இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பலரோட கமெண்ட்டாக இருக்குது. ஸோ
யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் எஸ்ஐபி முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்களோ, சப்போஸ் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் கோலுங்கிறது வந்து லாங் டர்மாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களோட எஸ்ஐபி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டயத்தில் தான் வந்து அக்குமுலேஷன் இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும் பங்கு சந்தை ஏறிட்டு இருக்க டயத்தில் முதலீடு பண்ணுறதை விட இறங்கிட்டு இருக்க டயத்தில் எஸ்ஐபி முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஏன்னா நம்மளோட மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறத விட நமக்கு இன்னும் வந்து யூனிட் அலோகேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களோட கோலுங்கிறது வந்து பக்கத்தில் இருக்க கோல் கிடையாது. உங்களுக்கு 5 வருஷமோ அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பணம் தேவை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்ப இந்த நோக்கத்துக்காக முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுங்கள். ஸோ அப்படி முதலீடு பண்ணிங்கன்னா இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் கருதிக்கிட்டு இந்த சரிவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதன் மூலம் லாங் டேர்மில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் இன்னொரு விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பலரோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு பணத்துக்கு வந்து அதுலேருந்து எப்படி வட்டி வருதோ, அதாவது அந்த வட்டி வருமானங்கிறது ஒரு 6% தான் வரும். அதில் எந்த மாற்றங்களும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பலரும் வந்து புதுசாக வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து சரியறப்ப பார்த்துட்டு அச்சப்படுறாங்க. ஸோ இந்த விஷயங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா பலருக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்தவங்க வந்து இப்போ இந்த சரிவை பார்த்துட்டு அச்சப்படலாம். சப்போஸ் யாருக்கெல்லாம் வந்து லாங் டேர்மோட கோல் இருக்கோ அவங்க இந்த டயத்தை வந்து மிஸ் பண்ணாமல் முதலீடு பண்ணுறது சிறந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களை முதலீடு பண்ணுறப்ப உங்களோட முதலீட்டு முறையை வந்து வெல் பேலன்ஸாக நீங்கள் வச்சுக்கணும். அதாவது உங்கள் முதலீட்டில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப்பும் இருக்கணும், மிட் கேப்பும் இருக்கட்டும், ஸ்மால் கேப்பும் இருக்கணும். உங்களோட முதலீடுகளில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வெல் பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். ரீசெண்ட் டயத்தில் கூட மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து லார்ஜ் கேப் இருக்கணும், அதுக்கப்புறம் மிட் கேப் இருக்கணும், அப்புறம் ஸ்மால் கேப் இருக்கணும். ஸோ பிரமிட் மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நீங்கள் பெரிய அளவில் அதிக வருமானம் கிடைக்குதுன்னு வந்து ஸ்மால் கேப்பில் பெரிய அளவில் முதலீடு பண்ணிங்கன்னா இந்த பங்கு சந்தை சரிவில் வந்து நிச்சயமாக நீங்கள் பேனிக் ஆகிருப்பீங்க. ஸோ இது வந்து கரெக்டான டைம் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து லார்ஜ் கேப் இல்லாட்டி லார்ஜ் கேப் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதற்காக வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நான் சொல்லலை. அதில் புதுசாக நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் கையில் உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் 2000 கூட பணம் இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டில் வந்து நீங்கள் லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறது சிறந்தது. அதுதான் வந்து நான் வந்து பங்கு சந்தை சரிவில் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறதற்கான ஒரு வழியை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்போஸ் என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்காட்டி இந்த ஸ்க்ரீனில் வர இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து எப்படி நம்ம அசெட் அலோகேஷன் பிரித்து நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு நான் கொடுத்துருப்பேன். அந்த போர்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்து அதன் மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ணி முதலீடு பண்ணிங்கன்னா இந்த அளவு நீங்கள் அச்சப்பட மாட்டீங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் திருப்பி நீங்கள் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பின் கமெண்ட்லேயும் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து வெல் பேலன்ஸாக நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ மாற்றிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு வெல் பேலன்ஸான போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன். பட் ஈவன் தோ வந்து நான் ஒரு அக்ரெசிவான ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் நான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படிங்கிறத பரவலாக பிரித்து வச்சுருக்கேன். ஈவன் வந்து கமோடிட்டியும் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெல் பேலன்ஸாக நான் வச்சுருக்கேன். அதனால் வந்து மார்க்கெட் சரிஞ்சாலும் இந்த சரிவில் வந்து நான் எக்காரணத்தை கொண்டு என்னோடய எஸ்ஐபியை வந்து நான் நிப்பாட்ட போகிறது கிடையாது. பலரும் வந்து இப்போ சொல்கிறாங்க பங்கு சந்தை பெரிய அளவில் சரிய போகுதுண்டு. அந்த சரிவு வந்துச்சுன்னா நான் வந்து 2020 வந்து யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணாங்களோ இது ஒரு வாய்ப்பாக தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட சரிவுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒரு பெரிய சரிவு வருமோ அப்போ வந்து என் கையில் கேஷ் இருக்கிற கேஷில் இன்னும் நான் வந்து அதிகமாக நான் முதலீடு தான் பண்ண போகிறேன். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. எல்லா பணத்தையும் ஒரே டயத்தில் போட்டுறாதீங்க அப்படிங்கிறத நான் எகெயின் அண்ட் எகெயின் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன்டா, ஒரு தரம் வந்து நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம போட்டுட்டோம்னா திருப்பி நமக்கு வந்து முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. அதனால் உங்களோட முதலீடை வந்து பிரித்து 4ஆகவோ அல்லது 5ஆகவோ பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து இந்த பேனிக்காக இருக்கிற மார்க்கெட்டில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பேனிக் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலம் அவங்களுக்கும் நீங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.